ரேண்டமா நான் டிஜிட்டல் ஸ்பேஸ்லயும் பாக்குறது என்னன்னா பிரஜன் எவிக்ட் பண்ணப்பட்டாருன்னு. இதுல பெரிய ஷாக்கிங் ஆகிறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் கிடையாது. எனக்கு புரிஞ்ச ஷாக்கிங் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த 2 வாரத்துக்குள்ள உண்மையிலேயே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனையும் ஒரு எஃபர்ட்டையும் எடுத்து இந்த கேம்குள்ள வேற விதமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ட்ரை பண்ணி வரும்பொழுது பிரஜினை வெளில எடுக்கிறதுக்கான காரணம் சாண்ட்ராக்காக தான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதை நாளைக்கு டீடைலிங்கா பேசி இல்ல போன வாரமும் இப்படிதான் தனின்னு போஸ்டே பார்த்துட்டேன் சார். நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நோ எவிக்ஷன்ங்கிறாங்க. சோ அது நம்ப முடியல. நாளைக்கு நம்ம பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். பிரஜின்தாரன் அவர் தான் அன்அபிஷியல் ஓட்டிங்ல லாஸ்ட் இருந்தாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட கேட்டேன் பிரஜின்தான்ட்டாங்க. உண்மைதான். ஆனா பட் எனிவேஸ் நம்ம நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். ஆனா அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு there is no other reason. நீங்க அமித்தெல்லாம் கன்ஃபார்மா எடுத்துடலாம். இந்த வாரத்துல அமித்தோ இல்ல நீங்க நினைச்சா எடுக்கணும்னு நினைச்சா கம்பரிதனையோ இல்ல எவ்வளவோ பேர் எடுக்கலாம். நீங்க அப்படி இருந்து பிரஜினை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரஜினை தாண்டி அமித் கிட்ட ஏதோ ஒரு கேமை பார்த்திருப்பீங்க. அப்படிதான் ஏதோ இருந்திருக்கும். பிரஜின் போட்ட எஃபர்ட் பயங்கரம். ஒரு தடவை வில்லனுடைய எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வந்திருக்காப்ல. எனக்கு என்னன்னா நீங்க இந்த ஷோல ஒரு சில பேருக்கு எதுக்காக வாய்ப்பு கொடுத்து அவங்கள விளையாட விடுறீங்க, எதுக்கு ஒரு சில பேர் விளையாட நினைக்கிறீங்க, எல்லாத்துலயுமே உள்நோக்கத்துக்குள்ள வர்ற ஒரு பிரச்சனைகள் என்னன்னா வித்தின் த ஃபேமிலிக்குள்ள இப்ப இது எப்படின்னா இந்த கப்பிள் பேரிங்க வச்சு ஒரு கேம் போயிட்டே இருக்கிறது திரும்பி இதாகும் கோப் ஆகும்ன்றதுனாலயும் சாண்ட்ராவுடைய கேம் பிரஜின் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு ஷேடோ லைன் ஆகுது. மத்த பிளேயர்ஸ் கிட்ட சாண்ட்ரா, பார்வதி, திவ்யா இவங்க எல்லாருமே ஒரு டர்ன்ல திரும்பி ஒரு மாதிரி ஆடணும்னா ஆதிரை இவங்க எல்லாம் இப்ப இப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி கேம் ஆட ஆரம்பிக்கணும்னா ஹைலி எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிறது பிரஜின் வெளில போனாதான் அந்த கம்ஃபர்ட் இருக்கும். இன்னொன்னு போன வாரத்துல எதுக்கு இவங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்கன்னு தெரியல, அமைதியா போனது. அதனால இந்த கேம்ல சாண்ட்ரா பிரஜினோட இமேஜ் போக போக இன்னும் ரொம்ப தப்பா போயிடக்கூடாதுன்னு இப்ப ஒரு நல்ல ஒரு மாதிரி கெட்ட பேர் இல்லாத ஒரு டிராவல் இருக்கு. இந்த நேரத்துல வெளில தூக்கி எல்லாம் நினைக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன்.